40 lakhs 1 crore வரைக்கும் போயிருக்கு. ஆல் இண்டியா ரேங்க்ங்கிறது இந்தியாவில் டாப் 50ல வரக்கூடிய பீப்புளுங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 40 lakhs to 1 crore வரைக்கும் போயிடுது. ஸோ ஒரு சிலருக்கு 80,000 இருக்கு, ஒரு சிலருக்கு 1,50,000 இருக்கு. பட் ஆன் அண்ட் ஆவரேஜ் இட் வில் பி 1 lakh. 5 years down the line மினிமம் இட் வில் பி 2 to 2.5 lakhs. 5 years or 7 years down the line டெஃபினட்டா per month கிடைக்கும். 5 yearsly of course. ஸோ அப்போ சிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க இது வந்துட்டு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஃபிளாப் ஆகுது அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்? முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொஞ்சம் இது வந்து நான் இதுன்னு மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் லிமிட்டடாக ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல அவங்க படிக்கணும். ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க படிக்கும்போது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். ஃபேக்கல்டிஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்தாங்கன்னா அவங்களோட மீட் பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ரெண்டாவது வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ அந்த டெஸ்ட் கம்பல்சரி எழுதி பார்த்தாங்கன்னாவே போதும். எகெயின் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, நான் சிஏ ஜாயின் பண்றேன், நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போய் தவம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. 24 hours நான் வந்து புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. கன்சிஸ்டண்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹவர்ஸ் நான் படிக்கணும்னா படிக்கணும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 10 மூவி போறாங்கன்னா நான் மூவியே போகக்கூடாதா அப்படின்னா கிடையாது, ஒரு மூவி போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 10 அவுட்டிங் போறாங்கன்னா நான் ஒரு அவுட்டிங் போகணும், அதுல லிமிட் பண்ணணும். ஸோ அது மட்டும் தான் ஒரு 4 வருஷத்துக்கு பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுவும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அதுவும் கிடையாது. டே 1ல இருந்து படிச்சுட்டா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான், சிம்பிள்ங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுக்கறது எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க படிக்கும்போது? இது வெயிட்டேஜ் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆடிட் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும், காஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், ஜிஎஸ்டி இன்னைக்கு எல்லாத்துமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கு அது தெரிஞ்சிருக்கணும், டைரக்ட் டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பட்ஜெட் வரும்போது எவ்வளவு டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்கும். அப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து தியரி வந்து கொஞ்சம் நல்லா வரும், இன்னொரு சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா பிராக்டிகல் பேப்பர்ஸ் நல்லா வரும். அப்ப அவங்களுக்கு எது நல்லா வருமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் நல்லா பண்ணலாம். எனக்கு வராத பேப்பர்ல மினிமம் 40 வாங்கினா கூட போதும். எனக்கு நல்லா ஈஸியா வருங்கிற பேப்பர்ல 70-80 வாங்கினா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுங்க.